4 பேருக்கு முட்டை கருவாடு போட்ட குழம்பு எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேங்க. சின்ன வெங்காயம் ஒரு 20 கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். தாளிக்க சோம்பு பொடி பண்ணி வச்சுருக்கேன் ஒரு 1/4 டீஸ்பூன். நாட்டு தக்காளி மீடியம் சைஸில் ஒரு 3 கட் பண்ணி வச்சுருக்குறேங்க. கருவேப்பிலை, தேங்காய் ஒரு மூடி ஊற்றணும். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், இந்த ஸ்பூனில் 2 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், தனி மல்லித்தூள் 2 ஸ்பூனுங்க. இது தண்ணி கொதிக்க வச்சுருக்கிறேன் முட்டை வேக போகிறதுக்காக. இந்த வெந்நீரை எடுத்து இந்த கருவாட்டில் ஊற்றி கொஞ்சம் நேரம் இருக்கணுங்க, ஒரு 10 நிமிஷம் இருக்கணும். அப்போ தான் நல்லா அதில் உள்ள உப்பெல்லாம் போகும். முட்டை வேக வைக்க வச்சுருக்குறேங்க. கருவாட்டில் வெந்நீர் ஊற்றி வச்சுருக்குறேங்க. ஒரு 10 நிமிஷம் கழித்து ஒரு 2-3 டைம் நல்லா அலசிட்டு குழம்புல போடணுங்க. முட்டை வேக வச்சு வச்சுருக்கிறேன் குழம்புல போடுறதுக்கு. நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேங்க தாளிக்கிறதுக்கு. கொஞ்சம் சோம்புத்தூள் போட்டுக்கலாம், தாளிக்கலாம். பொன்னிறமாக வரட்டும். இந்த வெங்காயத்தை போட்டு நல்லா நிறம் மாறி வரணுங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும் குழம்பு, சூப்பராக இருக்கும். வெங்காயம் போட்டுக்கலாம். இந்த வெங்காயம் நல்லா செவந்து வரணுங்க, அப்போ தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் பொன்னிறமாக வந்துருச்சுங்க. இப்போ தக்காளி போட்டு நல்லா தக்காளி குழஞ்சி வர்ற அளவுக்கு வதக்கணுங்க. தக்காளி நல்லா குழஞ்சி வந்துருச்சுங்க. இப்போ குழம்பு தூளை போட்டுக்கலாம். போட்டு ஒரு 2 செகண்ட் அப்படியே ஃப்ரை பண்ணிக்கலாம். குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க. குழம்புக்கு தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கலாங்க. அவ்வளோதான். இது கொதி வர ஆரம்பித்து ஒரு 15 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டுங்க. அப்போ தான் அந்த மிளகாவோட பச்சை வாசனையெல்லாம் போகும். மூடி வச்சிடலாம். மூடி வச்சாச்சுங்க. குழம்பு ஒரு 15 நிமிஷம் கொதிச்சாச்சுங்க. சின்ன மூடி தேங்காய் கொஞ்சமாக சோம்பு போட்டு அரைச்சி வச்சுருக்கிறேன். இதை ஊற்றிக்கலாம். இந்த தேங்காய் ஊற்றி ஒரு 7 நிமிஷம் கொதிக்க விடணுங்க. தேங்காய் ஊற்றி ஒரு நல்ல கொதி வந்துருச்சுங்க. வேக வச்ச முட்டையை உரித்து வச்சுருக்கேன். இந்த குழம்புல போட்டுறணும். அடுத்து இந்த 2 முட்டையை பொத்து ஊற்றிடணுங்க. கருவாடையும் போட்டு இறக்கிட வேண்டியதுதான். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. முட்டை கருவாடு போட்ட குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. தேங்க்யூ.